ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என் நன்றி. ஏன்னா அடிக்கடி என்னை என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. உங்களால் இவங்க எனக்கு வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப நன்றி. நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும்னா டைரக்டர் சாருக்கும், கார்த்திக் சாருக்கும், சசி சார் வந்தோடனே சொன்னார், சார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. நான் உன்ன கார்த்திக் சுப்ராஜ், நான் உங்க ஃபேன் சார், உங்க படத்தில் நடிக்கணும்னா உங்களுக்கு எங்களால் எழுத முடியலையே சார் அப்படின்னாங்க. சார் ஒரு சீன் நடித்தாலும் உங்க படத்தில் நடிக்கிறவங்களாம் வெளில தெரியும். எனக்கு இளங்கோராம் சாரை பொறுத்த வரைக்கும் சுந்தர் சி அவர் எப்படி கலகலான ஒரு படத்தை கொண்டு போய் டைரக்ஷன் பண்றவங்க இன்வால்வ் ஆகி ஜாலியா எடுப்பாரோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஷாட்டையும் ரசிச்சு ரசிச்சு எடுத்துட்டு இருந்தார். சூப்பர். எனக்கு ரொம்ப பிடிச்சது அவருடைய இயக்கம். நான் ஒவ்வொரு நடிகருடையும் ரசிச்சு ரசிச்சு பார்த்துட்டு இருந்தேன். முனிஷ்காந்த் அவ்வளவு இயல்பா ரொம்ப இன்வால்வ் அவர் நடிச்சுக்கிட்டு இருந்தாரு. அவர் கிங்ஸ்லி பாருங்க, அவர் ஒரு ஸ்டைல், இவங்கெல்லாம் பாருங்க ரசிச்சுக்கிட்டே இருந்தார். பாலசேகரன் அவர் தனியா கலக்கிட்டு இருந்தார். எல்லா ஆர்டிஸ்டுமே கலக்கிருக்காங்க. மெயினா வைபவ் சாரும் சுனில் சாரும் பின்னிட்டாங்க இந்த படத்துல. தனலட்சுமி மேடம் நம்ம பார்க்க இருக்கு, படம் ஃபுல்லா அசத்தி இருக்காங்க. அந்த மாதிரி எல்லாரையும் நடிக்க வச்ச பெருமை டைரக்டர் சேரும். ஸ்டோன் பெஞ்சில் நடிக்கிறது ரொம்ப பெருமையா இருந்தது. ரொம்ப தேங்க்ஸ். தொடர்ந்து உங்க படங்களை நடிக்கணும், உங்க ஆதரவு வேணும். கலகலன்னு ஜாலியான படம், குடும்பத்தோட எல்லாரும் பார்க்க வேண்டிய படங்க. பெருசு, ரொம்ப பெருசு. நன்றி. முதல்ல என்னை பெற்ற இறைவனாக எங்க அம்மா அப்பாவுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்துல ஆக்சுவலா நான் ஒரு சாதாரண ஆர்டிஸ்ட், எனக்கும் காமெடி வரும் அப்படின்னு நினைச்சு இது வாய்ப்பளித்த ப்ரொடியூசர் மாப்பிள்ள டைரக்டர் ராம் சார் என்னை நம்பி இந்த படத்தை கொடுத்தாங்க. ஒரு கேரக்டர் பண்ணிருங்க, பையன் பார்த்துட்டு நல்லா பண்ணிருக்கீங்க, காமெடி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லியிருக்கான். இந்த படத்தை நீங்க எல்லாருமே பாருங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். பட் என்னதான் நாங்கள் நடிச்சிருந்தாலும், பணம் போட்டு படம் எடுத்தாலும், டிஸ்ட்ரிபியூட் பண்ணாலும், இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது ஊடக நண்பர்கள் உங்க கையில தான் இருக்கு. அதனால நீங்க மக்கள்கிட்ட நல்லபடியாக போய் சேருங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னை பெற்ற நாங்கள் எங்கள் அம்மா படம் மீண்டும் வேண்டிக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பு எடுத்ததற்கு எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்ததான் ஒரு பர்சனல் அவர்தான் பண்ண போறேன். அதாவது ஒரு சில பேர்லாம் ஆன் ஸ்கிரீன்ல இருந்தாலே மக்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு பெருசு லான்ச் எல்லாரையும் மீட் பண்றது ஃபர்ஸ்ட் டைமா ஒரு கதை டைரக்டர் சொல்லல, என்கிட்ட ப்ரொடியூசர் கார்த்திகேயன், ஹீரோ வைபவ், அப்புறம் ஸ்டோன் பெஞ்ச்ல கல்யாண், பவன் எல்லாருமே இட்டாலியில மீட் பண்ணி நைட் 2 மணிக்கு சொன்னாங்க இந்த கதை. ஸோ இது ஒரு கம்ப்ளீட் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் படம். டைரக்டரும் ஃபாரினர் ஸ்ரீலங்காவில் பண்ணியிருக்காரு. பியூட்டிஃபுல் ஃபிலிம். எனக்கு கதை கேட்ட உடனே இது எப்படி ஸ்கிரீன் பிளேயா கொண்டு வர போறாங்கிறது ஒரு சர்ப்ரைஸ் இருந்தது. பட் படம் பார்த்தேன், அவ்வளோ பிரில்லியண்டா பண்ணியிருக்காங்க. நான் ஒரு ஆடியன்ஸா சொல்றேன், படத்தை ஒர்க் பண்ணோம்னா இல்லாம ஒருத்தனால அழகான ஒரு ஃபேமிலிக்குள்ள நடக்கிற ஒரு பெரிய பிரச்சனை தான் படமே. அதை ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க. அம்மா ரொம்ப சூப்பரா பண்ணிருக்கீங்க. தனலட்சுமி அம்மா எக்ஸ்ட்ராடனரியா பண்ணிருக்காங்க. சாரநாத் சார் பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். சுனில் அண்ட் வைபவ் உண்மையிலேயே கேரக்டராக வாழ்ந்துருக்காங்க. உண்மையிலே வீட்டில் ஒரு பிரச்சனை இல்ல ஒரு பயங்கர ஹேபிட்ஸ் உள்ள அப்படின்னா என்ன நடக்கும், அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரா இன்க்ளூட் ஆகிட்டே இருப்பாங்க. பாலசரவணன், முனிஷ்காந்த் எல்லா வீட்லயுமே ஒரு ரிலேட்டிவ் இருப்பாரு. ஐயோ இந்த ஸ்டெப் அவன்ட்டா முடிச்சுன்னு அந்த கேரக்டர் தான் முனிஷ்காந்த் சார். அகைன் சாந்தினி, நிஹாரிகா, பியூட்டிஃபுல் ரோல்ஸ். அண்ணி ரோல்ஸ் சார். வைபவ் ஒய்ஃப், அப்புறம் சுனில் அவங்களோட ஒய்ஃப் பண்ணிருக்காங்க. எல்லாருமே ரிலேட்டா பண்ணிருக்காங்க. நம்ம எல்லாருமே ரொம்ப மிஸ் பண்றோம் கிரேசி மோகன் சார். பட் அந்த ஃபீல் இருந்துச்சு இந்த படத்துல. டெஃபினட்டா காமெடி கிரேசி மோகன் சாரோட ஒரு டச் இருந்தாங்க. இட் ஒர்க் அவுட் வெரி வெல். இளவோ சார், ஆல் ரைட், யூ அண்ட் பாலாஜி அண்ட் என்டையர் டீம், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ அகைன். ஸ்டோன் பெஞ்ச் கிரியேஷன்ஸ்ல எனக்கு ஃபர்ஸ்ட் படம். அகைன் ஒரு ஜாலியான காமெடி படம், ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் நன்றி. ரிவ்யூவர்ஸ் ப்ளீஸ், ஹம்பிள் ரெக்வெஸ்ட், நீங்க பிரில்லியண்டா எழுதுற விதம் தான் ரொம்ப முக்கியம் இந்த படத்துக்கு. ஏன்னா லைனா கேட்டீங்கன்னா ஷாக் ஆயிடும். அந்த லைனை நீங்க எவ்வளவு அழகா உங்க வேர்ட்ஸ்ல போட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ சார். அடுத்ததான் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சில கேரக்டர்லாம் வணக்கம். முதல்ல நன்றி சொல்லிட்டேன். கார்த்திக் சாருக்கு பெரிய நன்றி, அப்புறம் கார்த்திக் சார் பெரிய நன்றி,
அப்புறம் பாலசுப்ரமணியம் சார், அப்புறம் வைபவ் சார், அப்புறம் அவங்க ஹீரோயின் டைரக்டர் சார் பெரிய வெற்றி, கிங்ஸ்லி சார், ஒரு கருணாஸ் சார், ரங்கநாதா சார், சாமிநாதன் சார், நலசுமா, அப்புறம் தீபா நடிச்சிருக்காங்க, அவங்களுக்கு பெரிய நன்றி. இந்த படம் எனக்கு எப்படி கிடைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திக் சுப்ரா சார்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தேன். சூர்யா சார் வச்சு பண்ணியிருந்தாரு. எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் பண்ணேன். அவர் என்ன சொன்னாங்க, அவரெல்லாம் தெரியுமே, அவர் ஏன் அங்கிருந்து பாவம் வராரு, ஸ்டோக்குங்கிற ஒரு படம் இருக்கு, ஒரு கேரக்டர் இருக்கு, அது இவர்தான் பண்ணட்டும் அப்படின்னாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ வைபவ் சார் அப்படின்னு நான் கேள்விப்பட்டு வைபவ் சார் கூட அவரோட நான் நடிச்சிருந்தேன். அப்போ இது மாதிரி சார் நீங்கள் ஸ்டோக்குங்கிற ஒரு படம் பண்ணுறீங்க அப்படின்னாரு. ஆமாம் இங்கே வாங்க அப்படின்ட்டு ஒரு லைனாக சொன்னார். லைனாக சொல்லும் போது எனக்கு ஒரு சின்ன நெருக்கம் இருந்தது. அப்புறம் டைரக்டர் சார் கூப்பிட்டு கதையை ஃபுல்லாக சொன்னார். அப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 2 அட்டன்ட் படம் வந்துச்சு. அவங்க அந்த படம் பேர் சொல்லுவாங்கள, ஆனால் அவங்க சொல்லி தான் கொடுத்தாங்க, என்ன இது அட்டன்ட் படம் ஃபுல் இப்படி தான் இருக்கும் அப்படின்னோட, இல்லை சார் நான் வரல அப்படின்ட்டேன். ஆனால் இந்த கதையை பொறுத்தளவு சொல்லும் போது அதில் அந்த பெரிய உதாரணமே இல்லை. ரொம்ப கேட்கும் போது இதில் அவர் புதுசாக இல்லையே, நல்லா இருக்கே அப்படின்ட்டு அதில் அப்படிதான் நான் உள்ள வந்தேன். அதுக்கு பிறகு பார்த்தோம்னா இருக்கிற பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் தான் வந்திருந்தாங்க. அப்போ வந்து கண்டிப்பா இது ஒரு நல்ல படம், அது ஒரு அட்டல் படமா இருக்காது அப்படின்ற இது வந்துச்சு. அதுபடி கண்டிப்பா வந்திருக்கு, நல்லா வந்திருக்கு. நன்றி. சார் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி. ஸோ பேட்டையில வந்து நீங்க இட்லியாவா வாங்கினீங்க, ஸோ இட்லியில ஆமா. ஸோ இந்த படத்துல அந்த மாதிரி சொல்லக்கூடாது. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இதுல வந்து இயக்குனருக்கு பெரிய நன்றி சொல்லுங்க. ஏன்னா ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்தாரு எனக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த கேரக்டர் வந்து ஒப்படைச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க பண்ணிக்கங்க அப்படின்னாரு. அதுக்கு பெரிய நன்றி. தேங்க்யூ சார். அடுத்ததான் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான பர்சன். 2025 ஸ்டோன் பெஞ்சுக்கு ரொம்ப பாசிட்டிவா ஸ்டார்ட் ஆகுது. பெருசு ரொம்ப பெரிய வெற்றி பெறக்கூடிய ஒரு படம். எங்க ரெட்ரோ இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ் சார், கருப்பு இங்கிலீஷ்காரர் எங்க கார்த்திக் சந்தானம் சார், அவர் கூப்பிட்டு படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு படம் பிடிச்சிருந்துச்சுன்னா பண்ணிக்கலாம், நான் படம் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன், நீங்க படம் பாருங்க, உங்களுக்கு படம் பிடிச்சா பண்ணுங்க. ஜெனரலாகவே ஒன்று இருக்கு ஸ்டோன் பெஞ்சுக்கு, அவங்க வந்து ப்ரொடக்ஷன் வந்து பிஸ்னஸ் தாண்டி ஒரு பேஷனேட்டா பண்ணணும்னு நினைப்பாங்க. அதர் லாங்குவேஜோட படத்தை எடுத்துட்டு வந்துட்டு டப் பண்ணி இங்க ரிலீஸ் பண்ணணும், அதுலேருந்து கலெக்ஷனே வராதுனாலும் பரவாயில்ல, ஒரு நல்ல சினிமாவை ஆடியன்ஸை கேட்கணும் அப்படின்னு ஆசைப்படுற ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி. அப்படிப்பட்ட ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியோட டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்னாலே எனக்கு ஒரு தனி எனர்ஜி வரும். ஒரு ரொம்ப சந்தோஷமான நிகழ்வாக தான் அதை பண்ணுவேன். பெருசு நான் படம் பார்த்துட்டேங்க, படம் போட்டு காமிச்சிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு நம்ம கார்த்திக் சந்தானம் சார். படம் பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஜெனரலா இன்னைக்கு ஸ்கிரீன் பிளே ஸ்ட்ரக்சர்ல வந்து ஒரு 40th மினிட் அல்லது வந்து 30th மினிட் வந்து பெருசா ஏதாச்சும் ஒரு ட்விஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு பார்ப்பாங்க. நம்ம படம் அதெல்லாம் இல்லை, படம் ஸ்டார்ட் ஆன உடனே ட்விஸ்ட் தான். பெருசா ஒரு ட்விஸ்ட் கொடுத்துட்டாரு. எனக்கு ஷாக்கு, என்ன ஸ்ட்ரைட்டா எடுத்தோடனே டாப் கியர் போட்டாரு. இதுக்கு மேல இது எப்படி கதையா எப்படி போக போகுது அப்படின்னு நினைச்சிட்டு உட்கார்ந்தா, நிறைய பேர் பிக் பாஸ் பார்த்துருக்கோம். பிக் பாஸ்ல வந்து ஒரு கேம் வச்சு வேற வேற கேரக்டர் கொண்டாந்து அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ஒன்று பண்ண வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு எப்படி கொடுத்தாங்க. ஒட்டுமொத்த ஆர்டிஸ்ட் ஒவ்வொருத்தரா இன்ட்ரோ ஆவாங்க. அந்த ஒவ்வொரு இன்ட்ரோ ஆன ஒவ்வொரு ஆர்டிஸ்டும் எனக்கு தெரிஞ்சு அவங்களோட பெஸ்ட் என்னவோ அதை டெலிவர் பண்ணிட்டாங்க. அதாவது நீங்க வந்து என்னன்னா அதை ரொம்ப ரொம்ப அழகா நீங்க எல்லாருமே சொல்லியிருக்காங்க. இந்த படம் வந்து எடுத்துக்கிட்ட மைய கருத்துங்கிறது வந்து ரொம்ப ஒரு இடம் கூட மூஞ்சி சுளிக்காத அளவுக்கு அதை பண்ண வச்சிருக்காங்க. நான் ஒவ்வொரு கேரக்டரா இன்ட்ரோ ஆகும்போது ஒரு 2 மருமக்கள் அங்கேருந்து உள்ள வர்றாங்கன்னு, சரி இவங்களுக்கான டயலாகோ அல்லது இவங்களோட பார்ட்டிசிபேஷனோ என்னவா இருக்கும், அது எதுவா இருந்துச்சுன்னா கூட ஒரு
பாத்தீங்கன்னா அதுக்குள்ள நீங்க நீங்க அது ஒரு எமோஷன். இப்ப நம்ம தனலட்சுமி அம்மாவெல்லாம் நமக்கு ஒரு மனோரமா கிடைச்ச மாதிரி அடிச்சு பின்னி இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய டிவி கிடைச்சிருக்கு. இவங்க தீபாக்கா சான்ஸே கிடையாது அந்த காம்பினேஷன். அந்த தீபாக்கா பார்த்தவங்கன்னா அவங்கள பார்க்க ஆரம்பிச்ச பின்னாடி சிரிக்க ஆரம்பிச்சுவாங்க. என்னன்னா அதான் பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் மாதிரி யார் நீ பெரியாரா, நீ இதுல ஸ்கோர் பண்ணியா, அடுத்த சீன்ல நான் ஸ்கோர் பண்றேன் அப்படிங்கிறது அவ்வளவுதான் இருந்துச்சு பர்ஃபார்மன்ஸ். அந்த அம்மா சொல்லுவாங்க, டேய் உன் அப்பா வந்து எவ்வளவு கெத்தா அந்த ஊருக்குள்ள தெரிஞ்சுக்கிட்டு இருந்தவன், அவனை இப்படிதான் நம்ம இந்த ஊர் மக்கள் ஞாபகம் வச்சுக்கணுமா அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஒரு மாதிரி அந்த அவ்வளவு ஃபன்னா போயிட்டு இருக்கப்ப அந்த ஃபன்னோட மீட்டர் குறையாம ஒரு விஷயம் அதுக்குள்ள ஸ்ட்ராங்கா கொண்டு போய் நம்மளை உட்கார வச்சுட்டு அடுத்தது அங்கே போயிட்டாங்க. நம்ம ஹீரோ சொல்லணும், ஹீரோ அண்ணன் ஹீரோயினோட உள்ள கெமிஸ்ட்ரியை விட அண்ணன் தம்பியோட கெமிஸ்ட்ரி வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அழகா உட்காந்துட்டு ஒரு காருக்குள்ள உட்காந்துட்டு ஒரு அண்ணனும் தம்பியும் அப்பா இறந்தப்ப உட்காந்துட்டு பேசுற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ். அந்த கெமிஸ்ட்ரி ஒரு ரியலா ஒரு விஷயத்தை ரீக்ரியேட் பண்ண மாதிரி இருந்துச்சு. உனக்கு வந்து ஒரு அடிபட்டு போயிருந்தப்ப அப்பா வந்து தூக்கி போட்டு போனாரு அப்படின்னு சொல்றது வந்து இதெல்லாம் வந்து அப்படியே பாசிங்ல வந்துருமே ஒழிய மெயின் கோர் வந்து ஹியூமர்லயே நின்றுட்டு இருக்கும். இந்த பக்கம் வந்து கிங்லி சார், இந்த பக்கம் வந்து முனிஷ்காந்த் சார், நம்ம பாலசுப்ரமணியன் பிரதர் அடி என்னன்னா ஒரு ஒரு மிகப்பெரிய பிளாக் மாதிரி இருந்துச்சுங்க. அது வந்து என்னன்னா ரைட்டிங் நம்ம ரைட்டர் பத்தி சொல்லணும். அவர் வந்து இந்த ஒரத்தநாட்டில் உள்ள ஒரு பேஸ் சொல்லியிருந்தாங்க. அந்த ஒரத்தநாடை சுத்தி உள்ள வாழ்வியல அந்த 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 வந்து ஒரு இறந்த வீட்டுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்குமோ அதையெல்லாம் எடுத்தாந்து அதுல திட்டத்துக்காக பயன்படுத்துற வார்த்தையை கூட அந்த பர்டிகுலரா அந்த ஊரோட சொல்லாடல எடுத்துட்டு வந்துட்டு ஒரு முழுக்க உயிர்ப்போட ஒரு படம் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பா இந்த படம் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான பிலிமா. ஸ்டோன் பெஞ்ச் எவ்வளவு பேஷனட்டோட படம் பண்ணிட்டு இருக்காங்களோ அந்த பேஷனட்டோட பண்ணதுக்கு தவறில்லாத ஒரு வெற்றி படமா அமையும். இந்த ஸ்டேஜ்ல உட்கார்ந்துருக்க எந்த ஆர்டிஸ்ட பார்த்தாலும் எனக்கு சிரிப்பு வருது. அந்த அளவுக்கு அந்த படத்துல உள்ள சீக்வன்ஸா அந்த கேரக்டரா அவங்கள உள்வாங்கி பார்க்க முடியுது. எனக்கு தெரியல இவங்க அடுத்தடுத்த படங்கள் பண்ணாங்க கூட இந்த படத்துல உள்ள கேரக்டர் வந்து நான் வந்து மறந்துட்டு அடுத்த கேரக்டர் பார்க்கறதுக்கே ஒரு டைம் எடுக்கணும்னு தோணுது. மிகப்பெரிய வெற்றி படமா இருக்கும். நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. யாரும் வேணாலும் உதவி பண்ணணும், அது ஒரு நல்ல கதைக்கு. ஆனா அந்த படத்தை கரெக்டா கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு நல்ல ஒரு பேனரும் அதுக்கான நல்ல தயாரிப்பாளர் வேணும் அப்படின்ட்டு உடனே அவர் சொன்னது வந்து கார்த்திகேயன் சந்தானம் அண்ட் கார்த்திக் சூப்பர். உடனே கார்த்திக் ராமண்ணா கார்த்திக் கால் பண்ணி இந்த மாதிரி படம் பார்த்துக்கிறேன். அவரும் உடனே வாங்க பார்த்துட்டு டே லாஃப் டே அப்படித்தான் இந்த பெருசு வந்தது. ரொம்ப ஒரு டீம் ஒர்க்கா இதை நல்லா முடிச்சிருந்திருக்கும். எப்படி எனக்கு இந்த 80s வர படங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆண் பாவம், நேற்று இன்று போய் நாரைவா, மைக்கேல் மதன் காமராஜன் 90s. அப்ப அந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும்ட்டு ரொம்ப நாள் ஆசை. ஸோ அது நாங்கள் ட்ரை பண்ணிருக்கோம். அதோட கம்பேர் பண்றது மிகவும் அபத்தமா இருக்கு. ஏன்னா அதெல்லாம் கல்ட் ஃபிலிம்ஸ். அந்த மாதிரி ஒரு ஜாலியா 2 மணி நேரம் குடும்பத்தோட வந்து பார்க்கலாம். 18 வயசுக்கு மேல உள்ளவங்க. எந்த ஒரு எடல்ட் காமெடினாலும் ஒரு விரசனமாவோ முகம் சுழிக்கிற மாதிரியும் இருக்காது. ஸோ அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அது ஸ்பெஷலி ஐ வாண்ட் டு தேங்க் வைபோ அண்ட் அண்ணா சுனில் அண்ணா. எக்ஸலன்ட் பர்ஃபார்மன்ஸ். ஏன்னா எப்பயுமே காமெடி வந்து பண்றது ரொம்ப கஷ்டம். அந்த வைபோ எப்படின்னா கரண்ட்லி உள்ள ஹீரோஸ்ல காமெடி வந்து கரெக்டான மீட்டர்ல அவர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவார். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. அதை நான் காமெடி பண்ண போறேன்ட்டு சொல்லாம காமெடி அப்படியே ஃப்ளோவில் அடிச்சு போயிட்டே இருப்பாரு. ஸோ ஸ்பெஷலி வைபோ அந்த மாதிரி ஒரு ஆக்டர். ஸோ ஐம் சோ பிளஸ். ஏன்னா இந்த கதை பார்த்தோன்னே கார்த்திக் சுப்ராஜ் சொன்னாரு வைபவும் சுனில் அண்ணாவும் கரெக்டா இருப்பாங்க அப்படின்ட்டு. ஐ வாஸ் லைக், ஏன்னா எனக்கு 2 பேரும் பிடிக்கும். சுனில் அண்ணா சொல்லணும்னா இஸ் அவுட்ஸ்டாண்டிங், இட்ஸ் அ குட் பர்ஃபார்மர். அது ஏன்னா டாக்டர் பார்க்கலையோ அவர் படங்கள் பார்க்கலாம் ஏன் நிறைய நடிக்கிறாருன்னு எனக்கு ஆதங்கமாக இருக்கும். அதை
அதை வந்து எனக்கு நான் என் படத்துல பூர்த்தி செஞ்சுட்டேன். ஸோ வெரி குட். அந்த மாதிரி தென் எல்லாமே தானமம்மா கலக்கிருப்பாங்க. சுவாமிநாதன் அண்ணா, ஐயோ நானும் கார்த்திகேயன்லாம் உங்க ஃபேன்ஸ். அவர் சொல்லிட்டே இருப்பாரு, கார்த்திகை சாமிநாதன் வேணுமா, சாமிநாதன் அண்ணா போட்டுருவோமா, ஓகே கொடுப்பாங்க. அந்த மாதிரி கஜாவுக்கு டூ குட், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஐ வில் சே ப்ரௌட்லி ஐ கேன் சே கார்த்தி சுப்ராஜ் படங்கள்ல பாக்குற கஜாங்களோட நம்ம படத்தை பார்க்கல இன்னும் நல்லா இருக்கும். அட்டகாசமா கலைஞர். He was awesome, so good. Then கருணா அண்ணா முதல்ல சொல்லிட்டாங்க, ஒரு மீட்டர்ல வந்து கரெக்டா கொண்டு போவார். ஒரு ரொம்ப பிளாட்டான கேரக்டர் நல்லா கொண்டு வருவாரு, நல்ல கேரக்டர் அதுக்கு மேல மெருகேற்றார். அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் கருணா. கிங்ஸ்லி அண்ணாவெல்லாம் நான் பேசவே கூடாது, அவர் வந்தாலே தெரிஞ்சிருவாங்க ஆடியன்ஸ். அந்த மாதிரி அழகாக ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க காஸ்ட் அண்ட் குரூப். ஆனா முனிஷன்னா எக்ஸ்ட்ரீம்லி ஹார்ட் ஒர்க்கிங். உடனே சார் அதை பண்ணுமா இதை பண்ணுமா ஒரு சாரி ஓகே. ஸோ முனிஷன்னா அந்த மாதிரி தான், இதை எப்படி பண்ணுவோம் இந்த மாதிரி பண்ணுவோம்னு ரொம்ப ஒரு ஹார்ட் ஒர்க்கிங். இந்த மாதிரி இந்த பண்ண நல்லா இருக்குன்னு ரொம்ப அந்த மாதிரி. தென் சாந்தினி போதா எக்ஸ்ட்ரீம்லி கோஆபரேட்டிவ். ரொம்ப இந்த காமெடி எப்படி பண்ணணும், ஏன்னா அவங்களுக்கு முன்னாடி இருக்கிறவங்களாம் ஜாயின்ஸ் லைக் சுனில் அண்ணா, வைபவ், முனிஷ் அண்ணா, சாமிநாதன். ஸோ தி ஹேவ் டு ஃபைட். அந்த மாதிரி கரெக்டாக பண்ணாங்க. ஏன்னா தனமம்மா, தீபா அக்காலாம் பிச்சிருக்காங்க. அப்போ இவங்க ரெண்டு பேரும் அதுக்கு ஈக்குவலாக அவங்களும் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஃபைனலி அவங்களுக்கு டாக் அபவுட் பாலா. ஏன்னா வைபவோட காமெடி பண்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா சட்டில் அடிச்சுட்டு இருப்பாரு, அதே மீட்டர்ல பாலாவும் இருப்பாரு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பாலா வந்து பயங்கர அவரோட, நானும் ரொம்ப ஃபேன், பாலாவோட ஃபேன். ஸோ அந்த காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ இந்த படம் எப்படின்னா அதான் குடும்பத்தோட வந்து பார்க்கலாம், எந்த இடத்துலையும் முகம் சுளிக்க முடியாத அளவுக்கு இருக்காது. அந்த மாதிரிலாம் நாங்கள் இருக்கவும் இல்லை. ரொம்ப ஒரு ஜாலியா ஒரு நல்ல படமா எடுத்துருக்கோம். அண்ட் ஸ்பெஷலி இப்படி நல்ல படம் வர்றதுக்கு காரணமே ஒரு நல்ல ஒரு டீம் இருக்கணும். ஒரு ப்ரொடக்ஷன் டீம் பிளஸ் இந்த ஏடி டிபார்ட்மெண்ட் ஆர் ப்ரொடக்ஷன் டீம் அப்படி எனக்கு எல்லாமே கிடைச்சது. ஸ்பெஷலி ப்ரொடியூசர் கார்த்திகேயன் சந்தானம், ஆமன் பவாஜா, ஹிரானியா, சசிநாடா அண்ட் தேங்க்யூ மிஸ்டர் சக்திவேல். அவர் பேசுறதுல நான் ரசிச்சு கேட்டு இருந்தேன். ஏன்னா அவர் அந்த படத்தை ரசிச்சனால தான் அவர் பேசியிருக்காரு. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இப்போ மற்றவங்களாம் எல்லாம் நடிச்சவங்க, அதுல இருந்தவங்க, இவர் பார்வையாளர், ஒரு ஆடியன்ஸ், அந்த ஆடியன்ஸா அவர் ரசிச்சு பேசுறது எனக்கு கேட்க சந்தோஷமா இருந்துச்சு. ஓகே, ஒரு ஆடியன்ஸ் கிடைச்சிட்டாரு, அவ்வளவுதான். நத்திங் அபவுட் நீங்க டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்கலாம், அதெல்லாம் எனக்கு ஒரு நல்ல ஆடியன்ஸ் என் படத்தை ரசிச்சு பார்த்திருக்காரு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நீங்க அவ்வளவு ரசிச்சு சொன்னீங்க. தென் எகெயின் கார்த்திகேயன் சந்தானம் படத்தை நாங்க பிளான் பண்ணி 25 நாள் முடிச்சோம். ஃபர்ஸ்ட் கார்த்திகேயன் போய் நான் சொன்னதுதான், கார்த்திகேயன் நான் சொன்ன மாதிரி 25 நாள் முடிச்சிட்டோம்னா அவரு இல்லவோ இன்னும் வேணும் ஒரு 5 நாள் எடுத்துங்க, இல்லாட்டி இன்னும் 10 நாள் எடுத்துங்க, எந்த மாதிரி சொன்னார். அண்ட் தேங்க்யூ கல்யாண் அண்ட் சசிநாதா, தேங்க்யூ. அண்ட் பாலாஜி, நாங்க 2 பேரும் செம சீட்ல இருக்கோம். ஏன்னா நான் ஒரு நினைப்பேன், அவர் நினைப்பாரு அதே மாதிரி. ஏன்னா ஒரு டிரெக்டர், ரைட்டர், டைரக்டருக்கு ஒரு சீட் இருக்கணும், இல்லாட்டி சரி வராது. அந்த சீட் இப்படி கனெக்டட் வெரி வெல்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு தென் ஐ வாண்ட் டு தேங்க் மை எக்ஸ்டர்னல் டைரக்டர்ஸ் டீம், வெங்கட், கார்த்திக், விஜய், அருண், and then we have the production team, Amian, Ashwin, Raj, Ashok, and so இவங்கன்னா ஒரு நல்ல ஏடி டீமும் ஒரு ப்ரொடக்ஷன் டீம் இருந்தால் தான் ஒரு படம் எப்பயுமே நல்லா இருக்கும் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி விஜய் மைசன் டிரெக்டர், ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து பீபன் அண்ட் சுரேஷ் ஆல்சோ. ஸோ இவங்கெல்லாம் ரொம்ப சேர்ந்து ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் பண்ணி இந்த படத்தை கொடுத்துருக்கோம். நீங்கெல்லாம் பாருங்க, உங்களுக்குலாம் பிடிக்கும். விமர்சனங்களை வந்து நீங்க நல்லா இருக்குன்னு சொல்லுங்க, இல்லாட்டி இல்லைன்னு சொல்லுங்க, பரவாயில்ல. ஏன்னா இட்ஸ் ஹெல்தி கிரிட்டிசிசம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஃபில்ம் மேக்கர். அண்ட் அவ்வளோதான். தேங்க்யூ. படம் பாருங்க. அதான் நான் என் மனைவியோட பார்த்தேன், வைபவ் அவங்க அப்பா அம்மாவோட பார்த்தாங்க. அதுவே போதும் இந்த படத்தோட எவ்வளவு டீசெண்டா இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ நிச்சயமா குடும்பத்தோட வந்து பார்க்கலாம். 18 வயசு பசங்க வந்து வேணும், அதுக்குள்ள வரவங்க. மற்றபடி பாருங்க, போரிங் இல்லாம ஒரு ஜாலியான படமா இருக்கும் நான் நம்புறேன். தேங்க்யூ. தேங்க்யூ சார். இப்படி ஒரு நாட் எப்படி சார் அந்த ஸ்பார்க் இங்க இருந்தது? இதுதான் எல்லாம் வேர்ல்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ் போய் ஃபர்ஸ்ட் क्वेश्चन இருக்காங்க. ஆனஸ்ட்லி ஐ வாஸ் ரைட்டிங் சம்திங் வெரி சீரியஸ். முதல்ல நான் எடுத்தது ஒரு அம்மா, இலங்கையில் ஒரு அம்மா அவங்க மகனை தேடி போறாங்க. யுத்த காலத்துல அவங்க
மிஸ் ஆன மகன் அப்படி சீரியஸாக நான் அந்த படத்துக்கு ஒரு 5 years ஒர்க் பண்ணேன். அது எனக்கு இன்னும் டைம் தேவைப்பட்டதுனால எனக்கு நிறைய அம்மா அந்த இன்டர்வியூஸ் எல்லாம் போய் அவங்களோட எவ்வளோ என்ன நடந்தது அந்த மாதிரிலாம் எனக்கு ஒரு டைம் தேவைப்பட்டது. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு பர்டிகுலர் சக்கரை பண்ணலான்னு தான் டெலிகோ ஆரம்பித்தேன். அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபெஸ்டிவல்ஸ்லாம் போய் ஒரு ஏலிஸ் ஃபெஸ்டிவல், பிளாக் நைட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் எஸ்டோனியாவில் ஒன் ஆஃப் த ஏலிஸ் ஃபெஸ்டிவல், ஒரு 15 ஏலிஸ் ஃபெஸ்டிவல் தான் வேர்ல்டே இருக்குது. அதில் போய் ஸ்பெஷல் ஜூரி அவார்டு வாங்கினது ஒரு பெரிய விஷயம். ஸோ அப்படி தான் எப்படி தோணுன்னு தெரியல, அது சிம்பிளாக ஒரு படம் பண்ணணும்னு தோணுச்சு. அப்புறம் பெருசாக வந்திருக்கு. சூப்பர், சிம்பிளா நினைச்சு இன்னைக்கு பெருசா. சூப்பர் சார், வாழ்த்துக்கள், நன்றி. தேங்க்யூ நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இது ஒரு மிக சிறப்பான விழாவுக்கு பெருசு. இந்த படம் வந்து முத கூப்பிட்டு எனக்கு லைன் சொல்லும்போது நானும் எல்லாரும் ஷாக்காக இருப்பாங்க. அந்த லைனை கேட்டோடனே நானும் பயங்கரமாக ஷாக்கானேன். இது எப்படி, என்ன இது, எப்படி செய்ய போகிறாங்க ஒன்றும் புரியலையே அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கும்போது ஃபுல் ஸ்கிரிப்ட் அதுக்கப்புறம் டைரக்டர் சார் டைரக்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தெரிஞ்சிச்சு ஓகே ஒரு செம விஷயம் இருக்குது. ஒரு அடல்ட் காமெடியை வந்து எவ்வளோ சிறப்பாக எல்லாரும் பார்க்குறபடி, அதாவது அடல்ட்ஸ் எல்லாரும் பார்க்குற மாதிரி அதை எப்படி நீட்டாக நரேட் பண்ணணும், எப்படி அதை நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணணுன்ற விஷயம் நமக்கு தெளிவாக இருக்குது. எங்கேயுமே எந்த ஒரு வல்காரிட்டியுமே இல்லாமல் அதை அவ்வளோ அழகாக எடுத்துட்டு வந்திருக்காங்க. என்ன பேப்பரில் அவர் எழுதியிருந்தாரோ, ஸ்கிரிப்டில் என்ன அவர் சொல்லணும்னு நினைச்சாரோ அதை வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணியிருக்காரு. அதில் எனக்கு ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காரு. இந்த கேரக்டர் எனக்கு கொடுத்ததுக்கு டைரக்டர் இளங்கோவன் சாருக்கு ரொம்ப 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 நன்றி. உங்கள் கூட தொடர்ந்து பயணம் பண்ணணும். ஆமாம், விடமாட்டேன். அதனால் நீங்கள் வந்து எல்லா படத்தையும் எனக்கு கேரக்டர் எழுதியிருக்கு. அதே மாதிரி ஸ்டோன் பெஞ்ச் கார்த்திக் சந்தானம் சார், கார்த்திக் சிவாராஜ் ப்ரோ, 2 பேருக்குமே ரொம்ப பெரிய நன்றி. முன்னாடியே வந்து ஸ்டோன் பெஞ்சில் வந்து நம்ம ஒரு அசோசியேட் ஆகணும், நம்ம ஸ்டோன் பெஞ்ச் படங்களை நடிக்கணும், கார்த்திக் சுப்பராஜ் இயக்கத்தில் நடிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ஆசை. இதுக்கு முன்னாடி ஒரு ப்ராஜெக்ட்ல கிட்ட போய் கடைசியில் மிஸ் ஆயிடுச்சு. ஆனால் அப்படி மிஸ் ஆனதோட நமக்கு ஃபோன் பண்ணி அந்த சொல்ற விதம் இருக்குல்ல, அது வந்து அவ்வளோ ஒரு கேர் தெரியும். அந்த அளவுக்கு இங்கே எல்லாருமே டோட்டல் இந்த படத்தோட ப்ராசஸில் அவ்வளோ மிகச்சிறப்பாக கேர் பண்ணிக்கிட்டாங்க ப்ரொடக்ஷன் ஹவுஸ். அதே மாதிரி இது வந்து முக்கியமான ஒரு படமாக எனக்கு இருக்கும், என்னோட கரியருக்கு இருக்கும். இந்த ஒரு வாய்ப்பை தந்ததுக்கு கார்த்திக் சுப்பராஜ், கார்த்திக் சந்தானம் சாருக்கும் ரொம்ப 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 நன்றி. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதாவது இந்த படத்தை பற்றி நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம், அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஏன்னா நிறைய படத்துல வந்து ஷாக் ஆகிற மொமெண்ட்ஸ் இருக்கும். பேயை பார்த்து ஷாக் ஆகலாம், ஒரு மிருகத்தை பார்த்து ஷாக் ஆகலாம், இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குது நம்ம கத்தி எடுத்து கொடுத்தா வராங்க அப்படின்னா ஷாக் ஆகலாம். ஏன்னா அதெல்லாம் உண்மையிலேயே பயம் இருக்கும், ஷாக் ஆகலாம். இங்கே வந்து எப்படி ஷாக் ஆகுது, ஷாக் வந்து சிரிப்பு தான் வருது. முதல்ல நாங்க ஸ்பாட்ல வந்து சிரிக்காம இருக்கணும், ஆனா பயங்கரமா ஷாக் ஆகணும். அதுக்கு முன்னாடி ஒரு ப்ராசஸ் இருக்கணும். அதாவது இந்த அசிஸ்டன்ட் சந்தோஷம் பண்ணிட்டு போவாங்க. நாங்க எதை பார்த்து ஷாக் ஆகணுமோ அதை வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து அவங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவாங்க. அது வந்து அவ்வளோ அந்த மூடே போயிடுவாங்க. அப்புறம் ஒரு 10 நிமிஷம் மறுபடியும் அந்த மூடை வந்து அதை வந்து பார்த்து ஷாக்காகி நடிக்கிறதுக்கு இல்லை படம்லாம் அவ்வளோ ஷாக் ஆக்சிஸ் இருக்கு. இது மாதிரி பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸு. நான் அடிச்சு சொன்னேன், இதுக்கப்புறம் ஒரு படம் வராது, யாராலும் யோசிக்க முடியாது. இந்த மாதிரி யாரும் நம்ம யாரும் இதுக்கப்புறம் ஒரு படம் இது மாதிரி நடிக்க முடியாது. அந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு படமா இருக்கும். அவ்வளோ சிறப்பான எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்த டைரக்டருக்கும் ப்ரொடக்ஷன் ஹவுஸுக்கும் ரொம்ப 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 பெரிய நன்றி. வைபவ் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. அதாவது வைபவ் ப்ரோ ஆகட்டும், சுனிலன் ஆகட்டும், உண்மையிலே வந்து இந்த படம் முடியும் போது நாங்கெல்லாம் நானும் அவங்க கூட பிறந்த ஒரு தம்பி மாதிரி ஆயிட்டேன். அந்த அளவுக்கு இவங்க 2 பேருமே வந்து என்ன பயங்கரமா கம்ஃபர்ட்டா வச்சுக்கிட்டாங்க. ஏதாவது ஒரு இம்ப்ரூவைஸ் பண்ணுவோம், இல்ல இந்த கேரக்டர் இந்த டயலாக் வந்து பாலசுப்ரமணியன் பேசிட்டோம், இந்த இடத்துல அவருக்கு வந்து அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுங்கன்னு சொல்லி அவங்க 2 பேரும் எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணாங்க, நிறைய ஸ்பேஸ் கொடுத்தாங்க. அதுக்கு வைபவ் ப்ரோவுக்கும் சுனில் சாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு ஒரு பெரிய நன்றி நான் டைரக்டர் சார் சொல்லிக்கிறேன். இவர் ஒரு ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஃப்ரீடம் கொடுக்குறாரு. அந்த ஃப்ரீடம் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ஃப்ரீடம்.
அது ரொம்ப நன்றி bro. எல்லாருக்குமே இது ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கிரிப்டுக்குள்ள இருந்து இம்ப்ரோவைசேஷன் பண்ணணுன்றது ரொம்ப முக்கியம். அந்த கேரக்டரைசேஷனுக்குள்ள இருந்து இம்ப்ரோவைசேஷன் பண்ணணுன்றது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது இம்ப்ரோவைசேஷன் தேவையில்லை, இருக்கிற ஸ்கிரிப்டை ஒழுங்காக பண்ணி கொடுத்துட்டோம்னாலே அதுவே பெரிய விஷயம். இப்படி இருந்தாலும் எவ்வளோ நாள் டைம் கொடுப்பாரு ஒரு கேரக்டர் வந்து இம்ப்ரோவைஸ் ஆகிறதுக்கு. ஓகே, அவங்ககிட்ட இருந்து என்ன வரப்போகுது, என்ன எடுத்துக்கலாம் நம்ம அப்படின்னு பொறுமையா கடைசியாக வேணாம்னு சொல்லிடுவார். கிட்டத்தட்ட முனிஸ்கான் முக்கால் நேரம் போராடுவார் ஒரே ஒரு வார்த்தைக்காக. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, பட் வேணாம் அப்படின்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு வந்து எல்லாருக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த ஒரு ஃப்ரீடம் கொடுக்குறீங்களா வந்து ரொம்ப எங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப நன்றி ப்ரோ. தொடர்ந்து உங்கள் படங்கள்ல பண்ணிக்கிட்டே இருக்கணும். கார்த்தி சுப்பராஜ் ப்ரோ ரொம்ப நாளாக வெயிட்டிங், உங்களுடைய ரைட்டிங்கில் நடிக்கிறதுக்காக ஈகர்லி வெயிட்டிங் ப்ரோ. இதுக்கப்புறம் நடந்தது தொடர்ந்து ஸ்டோன் பெஞ்சில் நடிக்கிறதுக்கு நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க ப்ரோ. அவங்க வந்து தொடர்ந்து ட்ராவல் பண்ணுவோம் ப்ரோ. பெருசு நின்று பேசு. தேங்க்யூ பாலா சார். நீங்க வந்து அந்த முதல்ல நெல்சனை நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். 4 பேர் 10 பேசுனா 4 தள்ளோம், இவ்வளோ பேர் இருக்காங்க, எப்படி தெரியல, ட்ரை பண்ணலாம். கார்த்திக் சார், இது 11வது ப்ரொடக்ஷனாங்க. எனக்கு தான் ஃபர்ஸ்ட் படம், அநியாயம் பெரிய ஃபேன் சார். உங்களுக்கு காக்கா பிடிக்கிறதுக்காக சொல்ல, நிஜமா சொல்றேன். ஒவ்வொரு டேரக்டருக்கும் ஒவ்வொரு கிரியேட்டிவிட்டி இருக்கும். ஆனால் நம்ம தலைவர் எப்படிதான் இந்த ஒரு விஷயத்தை யோசிச்சாங்க தெரியல. ஜேம்ஸ் கேமரன் கூட எந்த யோசிச்சுட்டு பாருங்க, நிஜமா சொல்றேன். அதை கண்டிப்பா சொல்லணும். நீங்க எப்படி இருந்தாலும் தூக்கத்துல கனவுல கூட யோசிச்சுப்பாங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு யோசனை வந்ததே இல்லை. இந்த படம் வந்து எந்த லாங்குவேஜ் பண்ணாலும் ஹிட் ஆகிடும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கு. என்னதா உங்களுக்கு தான் சொல்றேன். இந்த வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சார், கார்த்திக் சுப்ராஜ் சார், கார்த்திக் மச்சான் சார், நான் இப்பதான் கூப்பிடுவேன், சசி சார், எல்லாருக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அந்த படத்துல வந்து ஒரு பெரிய காம்படிஷன், யார் ஹீரோ இருக்குது, சுனிலா வைபவா. என் தலைவர் பீட் பண்ணிட்டாங்கல்ல, ஒரு எமோஷன் ஒன்று பண்ணிடுவாங்க, பயங்கரமா இருக்கும் சார். சூப்பரா பண்ணிருக்கேன் சார். அது வைபவா பீட் பண்ணது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா வரும்போது ஒரு கட்டி போட்டு தான் வருவாங்க. நான் அந்த மாதிரி கேரக்டர்ல என்ன வைபவம் ஒன்று பார்த்தா பேசிக்கிறேன், எங்கேயோ பார்த்துட்டு எக்கோ வந்தா கேட்குறா இல்லையா? என்னண்ணா எக்கோ வந்துருக்கீங்க, எவ்வளோ பேர் பேசுறாங்கண்ணா? இப்போ ஓகேவா? ஓ அங்க கேட்காதா? ஓ ஓகே ஓகே. ஓ கண்டிப்பா. அந்த தலைவர் வந்து கிளிசரிங் போடாம அனுபவத்து ஒரு விஷயம் இருக்குது. ஆனா எந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் பண்ணாம ஒரு அனுபவத்தை வந்து நம்ம சுனியால தான் முடியும்னு நினைக்கிறேன். என் தலைவர் இல்ல எங்க 500 கோடி. சரி பாலா, ரப்பர் பந்து பாலா, நமக்குலாம் ஏதாவது ஒரு படம் மாட்டோம். டாக்டர் மாதிரி இல்ல நடிச்சுட்டே தான் ஏதாவது ஒரு மாட்டோம். அந்த மாதிரி பாலா, கருணாகரன் வந்து எப்பவுமே நடிப்போம்னா எல்லாமே நடிப்போம். ஆனால் அவர் அந்த மீட்டரை மிஸ் பண்ணவே மாட்டாங்கல்ல. இப்படிதான் இப்படிதான் நடிப்பாங்கல்ல. அதில் வந்து நீ கிரேட் இருக்கா. நான் அதில் கூட பார்த்தேன். நாங்களும் ஒரு எக்ஸ்பிரஷன் பண்ணோம், நீ ஒன்று எக்ஸ்பிரஷன் பண்ண பாரு. அதுதான் கார்த்திக் சுப்ராஜ் அப்பா சார், அவரும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவங்களும் வந்து ப்ரொடியூசர் டீம் தான். ஆனால் பட் அந்த ஒரே ஒரு விஷயத்த பார்க்கவே சார் 100 படமா சார் ரசித்தீங்க. எப்போ தான் சார் எழுதிங்க? ரொம்ப நாள் எழுதிங்களோ? அக்கா தனலட்சுமி அக்கா, எனக்கு இந்த படம் பெருசு வந்து அவங்க கையில தான் இருக்கு. அவ்வளோ சூப்பராக பண்ணிருந்தாங்க. எங்க தங்கச்சி விட்டு வந்துட்டீங்க வரலையா? சூப்பராக பண்ணிருந்தாங்க. தீபா அக்காவும் தனலட்சுமி அக்காவும் இந்த படத்துக்கு வந்து பெரிய பேக் போன். இந்த படம் நம்ம சாமியார் சார் நொடு சாமி வந்து சொல்லவே வேணாம். நம்மளாம் படத்துக்கு முன்னாடி நடிச்சிட்டு இருக்காங்கல்ல இல்லைன்னா அவர் காமெடியெல்லாம் பயங்கரமாக இருக்கும். எல்லாருமே நானும் அவங்க ஃபேன் தான். முனிஸ்கார் சித்தப்பா அவரும்
எக்ஸ்ட்ரா நிறைய பண்ணியிருக்காங்க. அவங்களாம் சொல்லலாம் மாநகரம் எல்லா படம் பார்த்து உப்பு கூட ரீசெண்டாக மகராஜான்னு ஒன்று பண்ணியிருந்தாரு. எக்ஸ்ட்ரா நிறைய ஆக்டிங்கில் வந்து நிகாலிகா மேடம், சாந்தினி மேடம் ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. நிகாலிகா மேடம் வந்து பெரிய அவங்களுக்கு தெரியாத ஆளே கிடையாது, இந்தியா ஃபுல்லாக அவங்களுக்கு தெரியும். அவங்க வந்து ரீல்ஸ் போடுறதா பெரிய பெரிய ஆளுங்க கூட தான் ரீல்ஸ் போடுவாங்க. எங்க கூட வேற வழி இல்லை, நீங்க வந்து உட்காந்துக்கிறாங்க. தேங்க்யூ மேடம். சாந்தினி என் ஃப்ரெண்டுடைய ஒய்ஃப் தான். அவங்க நிறைய படம் நடிச்சிருக்காங்க. இதுவும் உங்களுக்கு பெரிய மைனஸ் கிடைக்கும் மேடம். தேங்க்யூ தேங்க்யூ. எல்லா பற்றி பேசிட்டேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்ததான் வந்து ரெக்வஸ்ட்